இந்த இயந்திர அறிவியல் உலகில் எது திறமை அப்படின்னா, நீ பாடத் தெரிகிறதோ ஆடத் தெரிகிறதெல்லாம் திறமை இல்லை, மேடையில் ஆடத் தெரியணும். அதுதான் இன்றைக்கி திறமையாக பார்க்கப்படுகிறது. நீ மேடையில் ஆடத் தெரியலனாலும் அது திறமை தான். ஆனால் அது பெரிய எல்லாருக்கும் தெரிகிற திறமையாக, எல்லாருக்கும் தெரியணும் உன் திறமை அப்படின்னா உனக்கு மேடையில் ஆடத் தெரியணும். அதுக்கே ஒரு திறமை தேவை. நார்மலாக நீ பார்க்குறவங்ககிட்ட ஒரு பாட்டு பாடுற, மற்றபடி மேடையில் ஏறுறதுக்கு நீ கூச்சப்படுறன்னா பார்க்குறவங்ககிட்ட பாட்டு பாடுறது கூட ஒரு திறமை தான். ஏன்னா அது கூட உன்னுடைய நண்பர்கள் முன்னாடி, தெரிஞ்சவங்க முன்னாடி ஒரு பாட்டு பாடுறது கூட திறமை தான். ஏன்னா அந்த திறமை கூட இல்லாமல் இருக்காங்க. அதை விட மேலான இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீ இப்போ உனது திறமையை வச்சு நீ பணம் சம்பாதிக்கணும்னா மேடையில் ஆட தெரியணும். சும்மா உன் நண்பர்களிடம் மேடையில் பாட தெரியணும், மேடையில் பேச தெரியணும். அதுதான் பணம் சம்பாதிப்பதற்கான திறமையாக இருக்குது. மற்றபடி உன் நண்பர்களிடம் நீ பாட்டு பாடுற, டான்ஸ் ஆடுற, அல்லது உன் திறமையை நீ பல குரல் மன்னனாக இருக்கலாம், கதை சொல்கிற திறமை இருக்கலாம், எல்லாமே நீ மேடையில் காட்டாமல் உன் பழகிறவங்ககிட்ட வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது அதனால் உனக்கு பணம் சம்பாதிக்க முடியாது. பணம் சம்பாதிக்கிற திறமை இருக்குது பாருங்கள், அதுதான் எல்லார்கிட்டையும் உன்னை கொண்டு போய் சேர்க்கும். எல்லார்கிட்டையும் ஒன்றை கொண்டு போய் சேர்க்கும். பெரும்பாலான அவங்கள்ட்ட ஒன்றை அறிமுகப்படுத்தும். அந்த பணம் சம்பாதிக்கிற திறமை தான். இப்போ இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஏன் மூட நம்பிக்கைகள், பொய்கள் அதிகமாகி போச்சு அப்படின்னா, இந்த அறிவு நல்ல உண்மைகள் தெரிஞ்சவங்க, அறிவுபூர்வமாக அறிவாளிகளாக இருக்காங்களோ அவங்களாம் மேடையில் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு தெரியாதவர்களாக இருக்கிறார். அதிக திறமைப்படுத்த இன்றைக்கி இன்றைக்கி உங்கள் திறமையை வெளிப்படுத்தணும்னா நிறைய தொழில்நுட்ப அறிவு வேணும், அறிவியல் தொழில்நுட்ப அறிவு வேணும். அப்போ அவங்க தான் எல்லாருக்கும் தெரிந்த ஒருவராக மாற முடியும். அறிவியல் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு மேடையில் உங்கள் திறமையை நீங்கள் வெளிப்படுத்தணும். மேடையில் வெளிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு அறிவியல் தொழில்நுட்பம் தேவை, அறிவு தேவை. அந்த அறிவு இருந்தால் தான் மேடையில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த முடியும். அப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பொய்களை பேசுகிறவங்க, மூட நம்பிக்கைகளை பரப்புகிறவங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மேடையில் திறமையை வெளிப்படுத்துறதுக்கான அந்த அறிவில் திறமையானவர்களாக இருக்கிறார்கள். அந்த அறிவை இப்போ அறிவியல் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டவர்களாக இருக்குது. அதனால் அவர்கள் எல்லோருக்கும் சென்று விடுகிறார்கள். ஆனால் அந்த உண்மைகளை பேசுகிறாங்க பாருங்கள், பகுத்தறிவாளர்கள், அவங்க இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தில் அறிவு குறைவானவர்களாக இருக்கிறார்கள். அதனால் அவர்களுடைய உண்மை மேடையேறாமல் போய்விடுகிறது, பலருக்கும் செல்லாமல் போய்விடுகிறது. அதனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மூட நம்பிக்கைகள் இது எல்லாமே இன்றைக்கி அதிகமாகி போச்சு. பகுத்தறிவு சார்ந்த உண்மைகள் எல்லாமே பெரும்பாலான மக்களுக்கு போய் சேராமல் போச்சு. ஒரு யூடியூப்பில் வீடியோ போடுறோன்னா பேக்ரவுண்ட் மியூசிக்கு இடையிடையே நிறைய ஃபோட்டோகளை காமிக்கிறது, வீடியோவில் காமிக்கிறது, இப்படியெல்லாம் போட்டால் தான் அந்த மாதிரி திறமை உடையவர்கள். அப்புறம் நம்ம யூடியூப்லேயே பல பேருக்கு வீடியோ போய் சேரணும்னா அதுக்குன்னு ஒரு அறிவு இருக்குது. அந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்தா தான் வீடியோ பலருக்கும் போய் சேர முடியும். அப்போ அந்த மாதிரி அறிவு இருக்கிறவங்ககிட்ட உண்மை இல்லாமல் கூட இருக்கும். பகுத்தறிவாளராக இருக்க மாட்டாங்க, மூட நம்பிக்கை நிறைந்தவர்களாக இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மூட நம்பிக்கைகளை இந்த மாதிரி அறிவியல் தொழில்நுட்ப அறிவை வச்சு அதை மேடையேற்றி பலருக்கும் தெரிகிற மாதிரி பண்ணிடுவாங்க. அதே நேரத்தில் இந்த பகுத்தறிவாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய அறிவு பலருக்கும் போய் சேர்ற மாதிரியான அந்த அறிவியல் தொழில்நுட்ப அறிவு அவங்களுக்கு குறைவாக இருக்கிறதுனால பலருக்கும் அவங்களுக்கு போய் சேராதனால என்னென்னா மக்களுக்கு இந்த மாதிரி பகுத்தறிவு சார்ந்த கருத்துக்கள் போய் சேராது. அதனால் இந்த உலகத்தில் அறிவுங்கிறது என்னென்னா, அறிவுங்கிறது இந்த மாதிரி மேடையில் உங்கள் திறமையை வெளிப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உண்மைகள் கூட இந்த மக்களுக்கு போய் சேரும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், இந்த பொய்கள் என்ன பண்ணுதுன்னா மேடையில் திறமையை வெளிப்படுத்துவதற்கான அந்த அறிவை பயன்படுத்தி, அறிவியல் தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தி பெரும்பாலான மக்களுக்கு கொண்டு போய் தங்களுடைய மூட நம்பிக்கைகளை பரப்பி சேர்த்து விடுகிறார்கள். அந்த போட்டியில் பகுத்தறிவாளர்கள் பின்தங்கி விடுகிறார்கள். உண்மைகள் மக்களுக்கு கிடைக்காமல் போயிடுது. அதனால தான் பார்த்திங்கன்னா மூட நம்பிக்கைகள் அதிகரித்து விடுகிறது.